உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பேசக்கூடிய தலைப்பு ராகு கேதுக்களின் பெயர்ச்சி. ராகு கேதுவின் பெயர்ச்சி ஆகப்பட்டது 2023 அக்டோபர் மாதம் 30 நடைபெற இருக்கிறது. இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது 1.5 வருட காலம் எடுத்துக்கும். இதில் முதல் 6 மாதத்துக்கு இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ராசி ஆகப்பட்டது மிதுன ராசி. இப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த ராகு கேதுக்கள் ஆகப்பட்டது 11ஆம் இடத்தில் இருந்த இந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடத்தில் இருந்த இந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறது, கேந்திர ஸ்தானத்துக்கு போகிறது, அதுவும் குருவுடைய வீட்டுக்கு போகிறது நல்ல விசேஷம். அப்போது இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்கன்னா குருவை போல் செயல்படுவாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் 11ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருந்த அந்த கேது பகவான் ஆகப்பட்டது இப்போ பெயர்ச்சியாகி 10ஆம் இடத்துலையும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது இந்த பெயர்ச்சியினுடைய சூழ்நிலை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது குருவை போல் செயல்படுவாங்கன்னு அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஃபினான்ஸ். அப்போ நீங்கள் போட்ட கேபிட்டல் அதில் பார்க்க போனால் முன்னேற்றம் வரும். ஒரு விஷயத்தில் கேபிட்டல் போடலாமா நினைச்சாலும் தாராளமாக கேபிட்டல் போடலாம். பணம்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக புழங்கும். அப்போ இந்த பணத்தின் அடிப்படையாக உங்களுக்கு வர வேண்டிய பணமாகப்பட்டது வந்து சேரும். இது போக இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தொழில், நீங்கள் கடந்த காலங்களில் எவ்வளோ கற்பனைகள், எவ்வளோ ஆசைகள், எவ்வளோ முயற்சிகள் பண்ணியிருக்கலாம், ஏதாவது புதிய தொழில் தொடங்கலாம்னு சொல்லி. அப்போ அந்த தொழிலை தொடங்குவதற்குண்டான வாய்ப்பை இந்த பீரியடில் கண்டிப்பாக அந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். அப்போ புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பு, அந்த புதிய தொழில் மூலியமாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அனுகிரகமாகப்பட்டது இந்த ராகுனால கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் இப்போ நீங்கள் மிதுன ராசி, மிதுன ராசியுடைய அதிபதி புதன் பகவான். அந்த புதன் உங்களுக்கு ராசிக்கு அதிபதினா 4ஆம் இடத்துக்கும் அதிபதி புதன் தான். அப்போ அந்த 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் போய் உட்காரும்போது என்ன செய்வார்னா உங்களுடைய தாய் வழி அவங்களுக்கு உடல் ரூபத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும். உங்களுக்கும் உடலாதிபதியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். இது போக இப்போ நீங்கள் சொத்து வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு பில்டிங் வாங்குறீங்க, இது மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா அதில் வரக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை நன்றாக படித்து பார்த்து நல்ல தெளிவானதுக்கப்புறம் அதில் நீங்கள் சைன் பண்ணுறது நல்ல விஷயம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு டாக்குமெண்ட் ரீதியாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சில குழப்பத்தை கொடுக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கிறாரு. இது மட்டும் இல்லைங்க, இந்த கேது பகவானால் வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ புதுசாக வண்டி வாங்கலாம். நம்ம ரொம்ப நாளாக வண்டி வச்சுருக்கிறோம், இந்த வண்டி உழைச்சது போதும், ரொம்ப கண்டமாயிருச்சு, நம்ம ஏதோ ரூபத்தில் புது வண்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். அதன் பிரகாரம் நீங்கள் புதுசாக வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தொழிலை கெடுக்க மாட்டார். அப்போ அந்த தொழிலை மெதுவாக உங்களுக்கு கொடுக்குறாருன்னா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் ஒரு ஜீவனஸ்தானத்தில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை கொஞ்சம் வேகமாக செஞ்சு
அதில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் அனுபவிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது மட்டும் இல்லைங்க, இந்த 7-8 மாத காலத்துக்கு, அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம்தான் உங்களுக்கு அந்த குரு பயிற்சி நடக்குது. அப்போ அந்த குருவுக்கும் உங்களுக்கும் ஆகாத சூழ்நிலை இருந்தாலும் இப்போ அந்த குரு இருக்கக்கூடிய பொசிஷன் நல்லா இருக்குது. அந்த குரு மேஷத்தில் இருந்தாலும் அந்த குரு பகவானாகப்பட்டது பயிற்சியாக இருக்கும் 7-8 மாதம் இருக்குது. நாம் சொல்கிறது இந்த 6 மாத பலன். இந்த 6 மாத காலத்துக்கு அந்த குருவுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்க காத்துட்ருக்கிறாரு. அப்போ என்ன பலன் காத்துட்ருக்கிறாருன்னா, ஒரு அரசியல் செல்வாக்கு, அது போக வந்து பார்க்க போனால் ஒரு அரசியலில் உள்ளவங்க, ஒரு கவர்மெண்ட் தொழிலில் உள்ளவங்க கொஞ்சம் அந்த தொழிலில் மேலே போகணும், ஒரு பதவி கிடைக்கணும், அந்த நாம் எதிர்பார்த்த அந்த பதவி நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும் இப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பதவி கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து பார்க்க போனால் பணத்து மூலியமாக நீங்கள் எதையுமே சாதிக்கலாம். இதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ அந்த கோல்சார பலன்கள் உங்களுக்கு வந்து இப்போ நடைமுறையில் இருக்கிறது இப்போ இந்த 3 கிரகங்கள் தான். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி. இந்த 3 கிரகங்களுடைய அனுகிரகங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த பீரியடில் இந்த மிதுன ராசியாகப்பட்டது ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து கண்டிப்பாக நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடிக்கும். வேணா நீங்கள் ஒன்று பண்ணலாம், உங்களுக்கு தேவைப்பட்ட நல்ல விஷயங்களே பேப்பரில் எழுதுங்க. உங்களுக்கு எது எது நடக்கணுமோ அதெல்லாம் பேப்பரில் எழுதுங்க. ஒவ்வொன்றா டிக் பண்ணிகிட்டே வாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இப்போ உருவாகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிக் பண்ணக்கூடிய விஷயம், நல்லதை டிக் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு நிறைஞ்சு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக நீங்கள் நல்ல விஷயங்களை டிக் பண்ணிக்கலாம். இது போக வந்து பார்க்க போனால் அந்த கேது பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு வந்து உடலாதிபதி உங்களுக்கு வந்து மருத்துவ ரூபத்தில் சில விஷயங்கள் ஆகப்பட்டது பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்தாலும் அது வந்து சரியாக போவதற்குண்டான சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கவலைப்படக்கூடிய அவசியம் தேவையில்லை. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க இப்போ இந்த கோல்சார பலன் நம்ம சொல்லியிருக்கோம்னா, இந்த கோல்சார பலனால் நீங்கள் வந்து பார்க்க போனால் இந்த கோல்சார பலனை முழுசாக நம்பி நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு எதுவுமே நடக்கலை, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு என்னை கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த கோல்சார பலன்கள் உங்களுடைய ராசிக்கு சொல்கிறது 30% தான் பலிக்கும். மீதி 70% ஆகப்பட்டது நீங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாய் என்ன புத்தி நடக்குதோ இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்டை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது, இந்த ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு கோல்சார பிரகாரமாகப்பட்டது நல்ல ஸ்தானத்தில் நல்ல அந்தஸ்தில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு படியாக முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். கண்டிப்பாக இந்த பெயர்ச்சிகள் மூலியமாக உங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத பலன்கள் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எதையும் துணிஞ்சு செய்யலாம், இறங்கி செய்யலாம். அப்படி இறங்கி செஞ்சு நல்ல பலனை அனுபவித்து நீங்கள் நல்லா வாழப்போகிறேன், நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கும்பிடக்கூடிய தெய்வமாகப்பட்டது இந்த காலகட்டத்தில் பெருமாளை கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் விட்டுறாதீங்க. அந்த குலதெய்வத்தை கும்பிட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடலாதிபதி பிரச்சனைகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக சீராகும். மற்ற விஷயங்களுக்கும் உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் தொடர்ந்து நல்லா இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.